அன்பு பெரியவர் அருளாளர் கே. விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கு தமிழ் இயக்கம் தொடங்கி 8வது ஆண்டை நிறைவு செய்திருக்கின்ற இந்த மாபெரும் தமிழுக்கு ஆற்றுகின்ற தொண்டிற்காக அவரை பாராட்டுகின்ற நல்லதொரு நிகழ்ச்சியிலே நானும் பங்கேற்கின்ற ஒரு நல்வாய்ப்பினை நல்கியிருக்கின்ற, துண்டுச்சீட்டு எதுவும் இல்லாமல் 1 மணி நேரம் என்றாலும் கவி பாட முடியும் என்று ஒட்டுமொத்த தமிழகத்திலே இருக்கின்ற கவிஞர்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கின்ற என் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அருமை ஐயா கவி பேரரசர் அப்துல் காதர் அவர்களே, தாராளமாக தட்டலாம். அதுனா பஞ்சமாக தட்டுறீங்களே. மேடையை பார்க்கின்ற பொழுது ஒரு அச்ச உணர்வு ஏற்படுகின்றது. ஏனென்றால் மேடையில் அமர்ந்திருக்கின்றவர்களை பார்த்தால் தமிழிலே ஜாம்பவான்கள் தான் தெரிகிறார்கள். நாங்கள் அவர்கள் பேசி கேட்டு அதிலிருந்து ஏதாவது 1-2 கருத்துக்களை எங்களுக்கு கிடைக்கின்ற மேடைகளை பேசி பழக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு அவர்களை உட்கார வைத்து கொண்டு எனக்கு பேசுகின்ற ஒரு சூழல் வந்திருப்பது அவர்களுக்கு தர்ம சங்கடத்தை உருவாக்கும் என்று நினைக்கின்றேன். இருந்தாலும் இந்த நிகழ்விலே நிறைவாக பங்கேற்றிருக்கின்ற மூத்த முன்னோடிகளான அருமை ஐயா ரங்கராஜன் அவர்களே, அருமை ஐயா கிருஷ்ணசாமி அவர்களே, அருமை ஐயா எம்ஜிஎம் முத்து அவர்களே, அருமை ஐயா நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களே, அன்பிற்கினிய இந்த நிகழ்விலே எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கின்ற வேதகிரி சண்முக சுந்தரம் அவர்களே, சுந்தரமூர்த்தி அவர்களே, அன்பிற்கினிய முனைவர் ராஜேந்திரன் அவர்களே, அன்பிற்கினிய செல்வராஜ் அவர்களே, அன்பிற்கினிய சகோதரி சாரதா நம்பி ஆரூரான் அவர்களே, அன்பிற்கினிய முனைவர் வி முத்து அவர்களே, அன்பிற்கினிய மாதவ சின்னராஸ் அவர்களே, அன்பிற்கினிய முனைவர் கனகராஜ் அவர்களே, அன்பிற்கினிய சிவாலயம் ஜே மோகன் அவர்களே, வருகை தந்துவிட்டு சென்றிருக்கின்ற அன்பிற்கினிய பெரியோர்களே, அன்பிற்கினிய வரலட்சுமி நிகழ்ச்சி தொகுப்பாளர் வரலட்சுமி அவர்களே, நன்றியுரை நல்க இருக்கின்ற சுகுமார் அவர்களே, அன்பிற்கினிய மல்லை சத்யா அவர்களே, அன்பிற்கினிய சகோதரி வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களே, எனக்கு பின்னால் பேச இருக்கின்ற அன்பிற்கினிய அருமை அண்ணன் முத்தரசன் அவர்களே, வருகை தர இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அன்பிற்கினிய பொன்னையன் அவர்களே, அருமை அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களே, தமிழ் இயக்கத்தை சார்ந்த பல்வேறு நிர்வாகிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மதிய நேர வணக்கத்தை தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை பொறுத்தளவில் அருமை ஐயா விஸ்வநாதன் அவர்கள் 1991ஆம் ஆண்டிற்கு முன்பிருந்து தெரியும். கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேலாக நான் அறிந்த ஒருவர். அரசியலிலே நாடாளுமன்ற உறுப்பினர் என்று 2 முறை இருந்தவர், சட்டப்பேரவை உறுப்பினராக 2 முறை இருந்தவர், ஏன் தமிழகத்துடைய கூட்டுறவு மற்றும் உணவு மற்றும் பால்வளத்துறை அமைச்சராக இருந்தவர். இப்படி அமைச்சர் பொறுப்பு, அரசியல் பொறுப்பு அலங்கரித்தவர்கள் சொற்பமானவர்கள்தான். கல்விக்காக தங்களை ஈடுபடுத்தி கொண்டு அரசியல் வாழ்க்கையிலிருந்து விடுவித்து கொண்டவர்களில் முதன்மையானவர் நம்முடைய அருமை ஐயா விஸ்வநாதன் என்றால் அது மிகையாகாது. ஆனால் அவருடைய இலக்கு அமைச்சர் என்ற போதும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற போதும் சரி, சட்டமன்ற உறுப்பினர் என்ற போதும் சரி, தமிழ் தமிழ் தமிழ், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்று தமிழை நிமிர்த்தக்கூடிய, தமிழை உயர்த்தி பிடிக்கக்கூடிய காரியத்தை 85 வயதிலும் தோய்வின்றி செய்கிறார் என்றால் அவருக்கு தமிழ்பால் அருளிய அருளாகத்தான் அதை நாம் கணக்கிட்டு காட்ட முடியும். அவர் ஸ்டார் என்ற ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். அந்த திட்டத்தில் பார்த்தால் பல ஆயிரம் மாணவ செல்வங்கள் கல்வி கற்க முடியாமல் இருப்பவர்களுக்கு முழுவதுமாக கல்வியை தந்து வாழ்க்கையிலே பொருளாதாரம் ஏற்றம் பெறுவதற்காக கல்வியை தருகின்ற ஒரு கல்வி கண்ணாக இன்றைக்கு தமிழகத்தில் அவர் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்.
அவருடைய பல்கலைக்கழகங்களில் 9 மொழிகள் கற்றுத்தரப்படுகின்றன. ஆனால் 9 மொழிகளில் பல மொழிகள் இருந்தாலும் தமிழுக்குண்டான பெருமையை முழுவதுமாக அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் கற்க வைத்து தமிழ் வளர வேண்டும் என்று அனுதினமும் பாடுபட்டு கொண்டிருப்பவர் நம்முடைய அருமை ஐயா பெரியவர் விஸ்வநாதன் என்றால் அது மிகையாகாது. தமிழ்நாட்டின் மூத்த முன்னோடியாக தமிழுக்கு பெருமை சேர்த்து தமிழ் கூறுகின்ற நல்லுலகம் படைத்தவர்கள் மூத்தோர்கள் அனைவருக்கும் முழு அளவு உதவி புரிந்து தமிழை வாழ வைக்கின்றவர் நம்முடைய அருமை ஐயா விஸ்வநாதன் என்றால் அது மிகையாகாது. இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எடுத்திருக்கின்ற பணி, நான் முதல்வன் என்றாலும் சரி அல்லது புதுமை பெண் திட்டம் என்றாலும் சரி, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எப்படி கல்விக்கு முன்னுரிமை அளிக்கின்றார்களோ, ஒரு அரசாங்கம் செய்கின்ற பணிகளுக்கு தோள் கொடுத்து தோள் நிற்பவர் நம்முடைய அருமை ஐயா விஸ்வநாதன் என்றால் அது மிகையாகாது. நேற்றைக்கு முன்தினம் கூட நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய நேரு விளையாட்டு அரங்கில் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியை நடத்தினார். அந்த நிகழ்ச்சியில் கல்வியில் இந்த ஆண்டு சிறந்து முதல் மதிப்பெண்கள் பெற்றிருப்பவர்களுக்கு 10,000 ரூபாய் ஊக்கத்தொகை, ஆசிரியர் பெருந்தகைகளுக்கு பாராட்டு என்று ஒரு பெரிய பிரம்மாண்ட நிகழ்ச்சியை நடத்தினார்கள். அந்த நிகழ்ச்சியில் நம்முடைய முதலமைச்சர் அவர் பேசுகின்ற போது சொன்னார், படிக்காத மேதை என்று அந்த காலத்தில் சொல்லுவார்கள். ஆனால் இந்த காலத்தில் முழுவதுமாக அனைவரும் கல்வி கற்க வேண்டும், அப்பொழுதுதான் நாட்டினுடைய பொருளாதாரம் உயரும் என்று நேற்றைக்கு முன்தினம் ஆணித்தரமாக எடுத்து கூறினார். அதேபோல் அவர் சொல்லிய வார்த்தை, கல்வி என்ற ஒன்றுதான் யாராலும் திருட முடியாத சொத்து. ஆகவே படியுங்கள் படியுங்கள் படியுங்கள், நான் இருக்கிறேன் உங்களுக்கு என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய வார்த்தைக்கு உறுதுணையாக இருப்பவர், மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கருத்துக்கு தோள் கொடுப்பவர் நம்முடைய அருமை ஐயா விஸ்வநாதன் என்றால் அது மிகையாகாது. அந்த வகையிலே அருமை ஐயா விஸ்வநாதன் அவர்கள் இன்னும் 100 ஆண்டு கடந்து வாழ வேண்டும். அவர் 100 ஆண்டு கடந்து வாழ்ந்தால் கல்விக்கண் தமிழகத்திலே சிறப்போடு இருக்கும். சொல்லுவார்கள், ஓராண்டு பலன் வேண்டுமா நெல்லை நடுங்கள் என்பார்கள், 10 ஆண்டு பலன் வேண்டுமா மரத்தை நடுங்கள் என்பார்கள், 100 ஆண்டு பலன் வேண்டுமா கல்வியை தாருங்கள் என்பார்கள். அந்த 100 ஆண்டு பலன் பெறுகின்ற கல்வியை தருவதற்கு நீங்கள் 100 ஆண்டுக்கு மேல் வாழ்க 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 வேண்டும் என்று கூறி என்னுடைய அருமையான இந்த வாய்ப்பினை நல்கிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.